ஸ்ரீபதி வேலூர் தமிழ் பாலாறு யூடியூப் சேனல் வழியாக பங்குனி மாதத்தின் சிறப்புகளில் சிலவற்றை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன். மாதங்களில் 12வது மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம். அதனால்தான் பங்குனி உத்திரத்தை தெய்வங்களே தங்களுக்கு உகந்த சந்தோஷம் தருகின்ற திரு நட்சத்திரமாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே பதிவு செய்கிறோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பார்வதி பரமேஸ்வரன், முருகன் தேவியானை, ஆண்டாள் ரங்கமன்னார் ஆகியோரது திருமணங்கள் இந்த பங்குனி உத்திரத்தில் நடைபெற்றது. அதே மாதிரி பங்குனி உத்திரத்தில் மட்டும்தான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதனும் ரங்கநாயகியும் ஒன்றாக இணைந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்ற நாளும் இதே தான். ஐயப்பன சாமியும் அவதரித்தது ஒரு பங்குனி உத்திரம்தான். அது மட்டுமல்ல, அகத்தியர் லோபமுத்திரை திருமணம் நடைபெற்றது இந்த மாதத்தில்தான். காஞ்சி காமாட்சியம்மன் ஊசி முனையில் தவமிருந்து ஏகாம்பரேஸ்வரரை ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். காரடையா நோன்பு, தெலுங்கு யுகாதி பெருவிழா, ஸ்ரீராம நவமி, பங்குனி உத்திரம் போன்ற அற்புதமான புனிதமான நாட்கள் இந்த மாதத்தில் பங்குனியில் தான் வருகிறது. திருவான்மையூரில் வால்மீகிக்கு தியாகராஜ திருநர் காட்சி அளித்தது. திருவாரூர் தியாகராஜ சுவாமிகளின் பாத தரிசனம். திருவாலியில் திருமங்கை மன்னன் திருவேடுபதி நடத்தி திருமந்திர உபதேசம் பெற்றது. மேல்கோட்டை திருநாராயணபுரம் வைரமுடி சேவை என பல உற்சவங்கள் இந்த மாதத்தில் மிக பிரமாதமாக கொண்டாடப்படும். அது மட்டுமல்ல, மகாலட்சுமி அவதரித்ததும் பங்குனி உத்திரம் என்பது குறிப்பிட வேண்டும். அதே மாதிரி ராமருக்கும் சீதா தேவிக்கும், லட்சுமணனுக்கும் ஊர்மிளாவுக்கும், பரதனுக்கும் மாண்டவிக்கும், சத்ருகனுக்கும் ஸ்ருதிகீர்த்திக்கும் திருமணம் நடைபெற்றதால் இந்த பங்குனி உத்திரம். சந்திர பகவான் 27 கன்னிகைகளை திருமணம் செய்தது இந்த பங்குனி உத்திரம்தான். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம். அது எங்கே இருக்குது? திருமழபாடி. திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருமழபாடியிலே இந்த மாதத்தில் தான், இந்த பங்குனி மாதத்தில்தான் அங்கே திருமழபாடியிலே நந்திக்கு திருமணத்தை சிவபெருமானை நடத்தி வைக்கின்றார். அதை பார்ப்பவர்களுக்கு மிக விரைவில் கல்யாணமாகிவிடும். காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தாலும் இந்த பங்குனி மாதம் என்பது சிறப்பானது. ஆக இப்படி சொல்லிக்கொண்டே போல அதனுடைய பெருமைகளை. ஆக இது ஒரு தெய்வீக மாதம். பார்வதியும் பரமசிவமும் இந்த விளக்கொலியிலே இந்த மாதம் முழுக்க காட்சி தருவாங்க என்பதனாலே விளக்கு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.